கிரீட்டிங்ஸ். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் சர்ச்சுக்கு ஒரு கப்புள் வராங்க. டேனி, நிஷா கோத்தகிரியிலேருந்து வருவாங்க. டேனி வந்து அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் டேலண்டடான ஒரு நபர். அவங்க கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது நிஷா ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆம்பிஷியஸாக இருக்கிறது, ஒரு கிறிஸ்துவ விசுவாசியாக ஆம்பிஷியஸாக இருக்கிறது தப்பா? அதை குறித்து அவங்க சிந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ என்னுடைய சிந்தனையிலையும் அந்த ஒரு தாட் இருந்தது. ஸோ பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் வந்து 3வது வசனம், ஒன்றையும், அதாவது எதுவாக இருந்தாலும் சரி, வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், அதாவது நான் ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்று இருக்கலாம். ஸோ அதை வந்து வீண் பெருமையினால் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணி செய்ய கடவீர்கள். அதாவது மனத்தாழ்மை வந்து ஆம்பிஷியஸ், அதாவது ஹியூமிலிட்டி வந்து கேன் பி ஆம்பிஷியஸ். அதுதான் என்னுடைய தாட். ஸோ இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து மனத்தாழ்மையுள்ளவராக இருந்தார். பட் ஆனால் அவர் செய்யக்கூடிய செயலில் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸாக இருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பிதாவினுடைய மகிமைக்காக செய்தார். ஸோ தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதுக்கப்புறம் வந்து சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாழ்த்தினார். ஸோ பிதாவினுடைய மகிமைக்காக தாம் செய்யக்கூடிய செயலில் ரொம்ப முழு கவனமாக ஒரு ஆம்பிஷியஸாக இருந்து தன்னுடைய வீண் பெருமைக்காகவோ வாதினாலாவது வீண் பெருமையால் செய்யாமல் மற்றவர்களை மேன்மையானவர்களாக எண்ணி அதை செஞ்சார். ஸோ இதே தான் வந்து பவுல் வந்து 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் சொல்லுவான். ஸோ அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். நான் 15வது அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாகவில்லை. அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ரைட், எல்லோரை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆனால் என்னுடைய மகிமைக்காக அல்ல, என்னால் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவனுடைய கிருபையே அப்படி செய்தது. ஸோ நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அதில் முழு கவனத்தோடும் முழு நோக்கத்தோடும் கர்த்தருடைய மகிமைக்காக மனத்தாழ்மையோடு ரொம்ப ஆம்பிஷியஸாக செயல்படலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.